4 நாளுடைய தராவி தொழுகையும் நிறைவேற்றிவிட்டு 5வது நோன்பனுடைய தொடக்கமாக தராவி தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தான். இனி நாளை வரக்கூடிய நோன்பையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீகை தந்தல் புரிவானாக. இதுவரை நாம் செய்த எல்லா அமலையும் சாலிஹான் அமலாக அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய ஹாஃபிஸா சின்ன ஹாஃபிஸா தொடங்குவது லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் உலிம் அப்படின்னு தொடங்கினார். அதாவது கெட்ட வார்த்தைகளை அல்லாஹ் விரும்புறது கிடையாது, சத்தம் போட்டு பேசுறதையும் அல்லாஹ் விரும்புறது இல்லை. இந்த ரெண்டுமே கூடாது. பிஸ்ஸூன்னு சொன்ன கெட்ட வார்த்தை. சில பேர் வாய் எடுத்தாலே கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. அது என்னென்ன வார்த்தைகள் இப்ப நம்ம அந்த பள்ளிக்குள்ள உட்காந்து பேசுறது சரியில்லை. அந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையா, காரணம் அவங்களுடைய சாகச்சரியம், அவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அதுல அப்படி பழகி பழகி கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி சத்தம் போட்டு பேசுறது அதுவும் கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சஹாபி ஒரு ஆயத்து இறங்கின உடனே அந்த ஆயத்து என்னது, நபிக்கு முன்னால் சப்தமிட்டு பேசாதீர்கள் அப்படின்னு ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தை கேட்ட உடனே அந்த சஹாபி வீட்டில் இருந்தாரு, பள்ளிக்கு வரவே இல்லை. வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு ஒரே அழுக. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்க அவரை காணுமே அப்படின்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், நேத்து அந்த ஆயத்தை ஓதி அர்த்தம் சொன்னீங்களா இல்லையா? அவர் ஒரே அழுக, வீட்டுல இருந்து வரமாட்டேங்கிறார். ரசூலுல்லாஹ் நேரடியா போனாங்க, என்னப்பா பள்ளிக்கு வரல? இல்ல, சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நான் எப்பவுமே சத்தம் போட்டு பேசுறது என் பழக்கம், என் பழக்கமே பிரகிருதி உடம்பு. நான் எப்பவுமே சத்தம் போட்டு தான் பேசுறது அப்படி பழக்கம். அல்லாஹ் என்ன குறிச்சுதான் அந்த ஆயத்து இறக்கனான்னு எனக்கு பயம், அதனாலதான் நான் பள்ளிவாசலுக்கே வரல, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டேன்னு சொல்லி போட்டு சொன்ன உடனே அந்த ஆயத்து உனக்கல்ல, உலகத்துக்கு, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நபிக்கு முன்னால் சப்தமிட்டு பேசாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அதனால நீ பள்ளிக்கு வராம இருக்கண்டா, வா பள்ளிக்குன்னு கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு கெட்ட வார்த்தையை சொல்லாதான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும், சத்தம் போட்டு பேசினாதான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி இதை அல்லாஹ் தஆலா விரும்புவது கிடையாது அப்படின்னு அந்த சூராவுடைய தொடக்கம். நம்ம ஹாஃபிஸா, பெரிய ஹாஃபிஸா, சின்ன ஹாஃபிஸா அதை சொன்னாரு. பெரிய ஹாஃபிஸா ஓதுறது என்ன சொன்னாரு தெரியுமா? வத்துலு அலைஹிம் நபா அபனை ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிஸ்ஸா வருது. அதுல என்ன, ஆதம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 20 பிரசவம் நடந்தது, 20 டெலிவரி. ஒவ்வொரு டெலிவரியும் 2 குழந்தை, ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், இப்படி 20 பிரசவத்துல 40 குழந்தை. அந்த காலத்துல எங்க போய் பொண்ணு பாக்குறது? இவங்க தானே பூமியில வந்தது, முத பூமிக்கு வந்து எங்க போய் பொண்ணு பாக்குறது? அப்ப அல்லாஹ் சந்ததிகளை பெருக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சான். என்ன தெரியுமா? அண்ணன் கூட பிறந்த சகோதரிய தம்பி கேட்டுருது, தம்பி கூட பிறந்த சகோதரி அண்ணன் கேட்டுருது. இப்படி ஒரு ஏற்பாடு அன்னைக்கு இருந்தது. அப்போ அதுல முக்கியமான 2 பேர் ஹாபீல் காபீல் அப்படின்னு. காபீல் கூட பிறந்தது ஹாபீல் கட்டணும், ஹாபீல் கூட பிறந்தது காபீல் கட்டணும், இப்படிதான். ஆனா காபீல் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். என்ன சொன்னா தெரியுமா? எங்கூட பிறந்தது நான் தான் கட்டுவேன், உனக்கு கட்டி தர மாட்டேன் அப்படின்னா. எப்ப இதுதானே முறை அப்படின்னு, நான் அதுக்கு ஒத்துக்க வர மாட்டேன்னு. இப்படி வாய் பேச்சு முத்தி 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 என்னாச்சு தெரியுமா? அண்ணனை கொலை செஞ்சுட்டான். காபீலு ஹாபீலை கொலை செய்தார். எப்படி கொலை செஞ்சான் தெரியுமா? பெரியோர் கலை தூக்கி தலையில போட்டான், ஆல் அவுட். அந்த காலத்துல அத வேற ஒண்ணும் இல்லை. இப்போ அண்ணனை கொலை செஞ்சாச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா பக்கத்துல இல்ல, அத்தா ஊர்ல இல்ல. அத்தா வர்றதுக்கு இந்த பாடி ஏதாவது செஞ்சாகணும். என்ன செய்யறது? என்ன செய்யுது? ஒண்ணும் புரியல. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா 2 காக்கையை அனுப்பணும். 2 காக்கா வந்து அவனுக்கு முன்னால ஒரு கல்லுக்கு மேல போட்டு 2 காக்கையும் முடிய சண்டை ஓடு. ஒரு காக்கா இன்னொரு காக்கையை கொன்றதுக்கு பின்னால இந்த செத்து போன காக்கைய இந்த காக்கை என்ன செய்யுது தெரியுமா? கால்ல மண்ணை தோண்டி இந்த காக்கையை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிச்சு. அப்பயும் இப்படி உட்கார்ந்து இருந்து ஆள வச்சு, ஆஹா இந்த புத்தி நமக்கு இல்லாம போச்சுன்னு சொன்ன அந்த காக்கா செய்த மாதிரியே குழியை தோண்டி உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சான். இந்த சம்பவத்தை விளக்கம் அல்லாஹ் தஆலா
இந்த சூறாவுல சொல்லி காட்டுறேன். அதை நம்ம ஹாம்சா அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் கூட வருது. என்ன தெரியுமா? அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவுனு அலல் இஸ்மி வல் உத்வான். நல்லதற்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்க. நல்லது செய்யறது அதுக்கு உங்களால முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. பாவம் செய்யறது கூட நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. வலா தஆவுனு அலல் பிர்ரி அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் தப்பு செய்யறது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு சப்போர்ட். ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார், நோம்பு வச்சுட்டு உட்கார்ந்து அரட்டை அடிச்சிருக்கிறாப்புல, அது இது அவரை பத்தி இவரை பத்தி பேசுறான்னு சொன்னா நீங்க அவங்க கூட கூட ஆமா நானும் பார்த்தேன் நானும் கேட்டேன் சப்போர்ட் பண்ணாதீங்க. அல்லாஹ் தஆலா அப்படி சப்போர்ட் பண்ணாதீங்க. கெட்டதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. நல்ல காரியமா எது வேணாலும் நீங்க உபகாரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம தராவி தொழுதுனால கிடைத்த நன்மை என்ன அப்படின்னா, நம்ம 1 ரூபா தர்மம் செய்தா சாதாரண மாசத்துல 10 ரூபாய் நன்மை செய்ய கொடுத்த நன்மை கிடைக்கும், 10 நன்மை கிடைக்கும். அதே 1 ரூபாய மதீனாவுல போய் கொடுத்தா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பூமியில கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுத்த நன்மை கிடைக்கும். 1 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கொடுத்த நன்மை கிடைக்கும். அதே 1 ரூபாய் கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்ல போய் நீங்க அந்த 1 ரூபாய் தர்மம் செஞ்சா 50,000 ரூபாய் கொடுத்த நன்மை கிடைக்கும். அதே 1 ரூபாயை நீங்கள் நேர காபத்துல்லாஹ்ல போய் 1 ரூபாய் தர்மம் செஞ்சா 1,00,000 ரூபாய் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். இடத்துக்கு இடம் மாறும். ஒரு ஆளு ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போன ஒரு ஆளு அஜர்த்து இங்க வாங்கன்னு கூப்பிட்டார். ரூம்ல இருந்தது, இங்க வாங்கணும். ரூம்ல இருந்து நேர காபத்துல்லாஹ்க்கு பள்ளிவாசல கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் காபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல போய் ஒரு ரியால் எடுத்து இந்தாங்க அஜர்த்து என் நம்ம வகையா வச்சுக்கோங்க அப்படின்னாச்சு. அது ஏங்க ரூம்லயே வச்சு தரலாமில்ல? காபத்துல்லாஹ்ல வச்சு 1 ரியால் கொடுத்தா 1,00,000 ரியால் கொடுத்த நன்மை கிடைக்கும். அதனால்தான் நான் இங்க கூட்டிட்டு வந்து தந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இந்த 1 ரூபாய் தரணுமா, இந்த 1 ரியால் தரணுமா? அப்ப அவரு நன்மையை பாக்குறாரு. நமக்கு கிடைச்சது எவ்வளவு? 1/2 கிலோமீட்டர் நடந்து 1 ரியால் தந்தார். அவருக்கு 1,00,000 நன்மை கிடைச்சது. இப்படி இடத்துக்கு இடம் நன்மை மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு தராவி தொழுதன் காரணமாக நமக்கு கிடைத்த நன்மை என்னன்னு கேட்டா, மதீனாவுல தொழுத நன்மையும், பைத்துல் முகத்தஸ்ல தொழுத நன்மையும், காபத்துல்லாஹ்வுல தொழுத நன்மையும், இந்த 3 பள்ளியிலும் தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை இன்னைக்கு தராவி தொழுதவருக்கு அல்லாஹ் தஆலா தருகிறான். மாஷா அல்லாஹ், எவ்வளவு ஒரு புண்ணியம் பாருங்க. அப்ப இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நாம் செய்த எல்லா அமலையும் சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஆமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.